إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்தில், அதுவும் மூன்றாவது ஒற்றைப்படையான இரவில் நாம் தற்போது இருந்து கொண்டு வருகிறோம். இந்த ஒற்றைப்படை இரவு என்பது குறித்து நம்முடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால், சொர்க்கத்திற்கு இட்டு செல்லுகிற காரணங்கள் என்பதுதான் தலைப்பு. அந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஒற்றைப்படையான இரவு என்றால் என்ன, இதிலே செய்யக்கூடிய இபாதத்துகளுடைய முக்கியத்துவம் என்ன என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? அது குறித்து தெளிவாக, இது பரிசுக்கு, இந்த வாலிலா இருக்கு, இந்த பரிசுக்குரிய கேள்வி இல்லை, இது உங்களுடைய இல்மை வளர்த்துக் கொள்வதற்கு கேட்கப்படுகிற கேள்வி. இப்போது நீங்க பயிர் சொன்னீங்கன்னா பரிசுலாம் இல்லை, அதெல்லாம் பிறகுதான். இந்த ஒற்றைப்படையான இரவு என்றால் என்ன, இதுல நம்ம என்ன அமல்களை செய்யறது, இந்த இரவுடைய முக்கியத்துவம் என்ன, இது ஏன் வந்தது என்று குறித்து யார் தெளிவா சொல்லுவாங்க? ஏன்னா நம்ம இருக்கிறது முதலாவது ஒற்றைப்படை இரவு அல்ல. சரி, முதலாவது வருஷத்துடைய ஒற்றைப்படை இரவா? அதுவும் இல்லை, வருஷம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வருஷமும் அது மாதிரி நடத்துறீங்க. 2 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்ப 3ஆவதுக்கு வந்தாச்சு. இது குறித்து யாருக்காவது ஐடியா இருக்கா? தெளிவா சொல்லணும். 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு ஒரு பதில் வருகிறது. சரி, பாவ மன்னிப்பு அதிகமா கேட்கணுமா? சரி, கேட்கலாம். வேற? முதல்ல இந்த இரவுடைய வரலாறு சொல்லுங்க. முதல்ல இந்த இரவு எப்படி வந்துச்சு? குரான் வந்துச்சா? முழு குரானுமே? அதாவது உங்களுடைய பதில்ல, ஏங்க பின்னாடி அங்க பேசாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. முழு குரானுமே இந்த இரவுல வந்தது, கரெக்டா? சரி, அப்படி ஒரு பதில். வேற? அதாவது இந்த மாசம் இருக்குல்ல, ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதம்ங்கிறது ரசூலுல்லாஹ் நபியானதுக்கு பிறகு வந்துச்சா இல்ல முன்னாடியே இருந்துச்சா? கேள்வியை குறுக்கு கேள்வியாக கேட்டா இப்படி மாற்றீங்க பார்த்தீங்களா? ரமலான்ங்கிற மாதம் ரசூலுல்லாஹ் நபியாக ஆனதற்கு பிறகுதான் வந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? முன்னாடியே இருந்துச்சு. அப்ப நோன்பு வச்சாங்களா? வச்சாங்க. ரசூலுல்லாஹ் நபியாவதுக்கு முன்னாடியே ரமலான் மாசம் நோன்பு வச்சாங்க. யாரு வச்சாங்க? யார் வச்சா? யாரா கவனிங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, யார் வச்சா நோன்பு? மத்த நாள்ல வச்சாங்க.
ஏதோ 2-3 நாள்ல வச்சாங்க, ஆஷுரா தினத்துல அப்படி வச்சாங்க. நான் கேட்கறது ரமலான் மாசம் வச்சாங்களா? சரி, முன்னாடி இருந்த சமுதாயம்னா மூசா நபி சமுதாயமா இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தினது எப்படி அர்த்தம் எடுக்கிறது? சரி கவனிங்க, இதுதான் முன் சென்ற சமுதாயம்னா நான் கேட்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முந்தி ஈசா நபி இருந்தாங்க, மூசா நபி இருந்தாங்க, சுலைமான் நபி இருந்தாங்க, அப்பெல்லாம் ஓகே. நான் கேட்கிறது இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ் நபி ஆவறதுக்கு முன்னாடி ரமலான் மாதம் 30 நாட்கள் நோன்பு வச்சாங்களா? அதான் கேள்வி. சரி கவனிங்க, இந்த ரமலானுடைய இறுதி பத்தி என்பது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த மாசம் நல்ல மாசம், நோன்பு வைக்கிற மாசம். அதனாலதான் இந்த இரவு சிறப்பிற்குரிய இரவு அப்படிங்கிறது கிடையாது. இந்த இரவை வச்சுதான் இந்த மாசமே சிறப்பிற்குரியது. இல்லாட்டி ரமலானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ஒரே ஒரு இரவை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த மாசமும் சிறப்பிற்குரியது. ரமலான்ல இந்த இரவு வர்றதுனால இரவு சிறப்பிற்குரியது கிடையாது. இந்த இரவை வச்சுதான் இந்த மாசமே சிறப்பிற்குரியது. ஒட்டுமொத்தமா மகரிபு 6:26, சுபஹ் 5:10 வச்சுக்குவோம். ஏறக்குறைய 11 மணி நேரங்களை உள்ளடக்கிய இந்த இரவுனாலதான் ஒட்டுமொத்த ரமலானுமே சிறப்பிற்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதலாவது மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான், இப்ராஹிம்ங்கிற சின்ன குழந்தையை தவிர. இப்படி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியோடு இருக்கிற போது ஆண்டில் ஒரு மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிமையில போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு இருந்துட்டு வருவாங்க. வருஷம் எந்த வருஷமும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு 40 வயது ஆன பொழுது நான் போய் தனிமையில இருந்துட்டு வரேன் அப்படின்னு தனிமைக்கு வந்தாங்க. தனிமையில போய் எங்க இருந்தாங்கன்னா, ரொம்ப தூரம்லாம் போகல, அங்க மக்காவுடைய ஹிராங்கிற குகைக்கு போனாங்க. இப்ப இந்த நேரத்துல என்ன ஆணுச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் நபி ஆவல, கனவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல கனவுகள். யாரோ ஒருத்தர் வராரு, எதையோ ஓதுங்க அப்படின்னு சொல்றாரு, ஏதோ கேள்விப்படாத உன்னையெல்லாம் அவர் ஏதோ அரபியில சொல்லி கொடுக்குறாரு. இப்படின்னு வெறும் கனவுகள் மட்டும்தான் வந்தது. இப்ப இந்த மாதிரி 40 நாட்கள் போய் தங்கி இருக்கிறாங்க, சில நாட்கள் போய் தங்கி இருக்கிறாங்க. அப்ப அது எந்த மாசமா போச்சுன்னா ரமலான் மாசமா போச்சு. ரமலான்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடியே பேர் இருந்துச்சு, நோம்பெல்லாம் வைக்கல, மாசம் இருந்துச்சு. சரியா? இந்த மாசம்ங்கிறது இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடியே. அப்ப அந்த ரமலான் மாசத்துல இருந்து நோம்பெல்லாம் வைக்கல, ஏன்னா நபியா அவளையே இன்னும் சட்டத்திட்டங்களே வரலையே. ஒரு நாள் நள்ளிரவுல திடீர்னு அந்த கனவு வந்தாங்க இல்லையா, அந்த கனவுல யாரு அவங்களுக்கு ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாரோ அவர் திடீர்னு நனவுல நிக்கிறார், மனித ரூபத்துல நிக்கிறார். நைட் நேரம் தனிமையில குகை, திடீர்னு இக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க வந்தவர். இக்கிறாங்கன்னா ஓது படி அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க. மீண்டும் வந்தவர் இக்கிறார் அப்படின்னோடனே, எனக்கு ஓத தெரியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே 3வது முறையாக நபி அவர்களை வந்திருந்த மனிதர் இறுக கட்டி அணைத்து ஒரு 5 வசனங்களை சொல்லி கொடுத்தார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யாலம் என்கிற 5 வசனங்கள். இதை சொல்லி கொடுத்து போயிட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கனவுல வந்தவர் நனவுல வந்துட்டாரு, யார் இவரு, இவர் எதுக்கு என்னை ஓத சொன்னாரு, இதெல்லாம் 5 சொல்லி கொடுத்துட்டு போறாரு, இது என்ன அப்படின்னு பார்த்தா பிறகு காலங்கள் கழியதான் தெரிகிறது வந்திருந்தவர் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள் உருமாற்றம் அடைவார்கள். இப்ப நம்ம உருமாற்றம் அடைவோமா? திடீர்னு நின்றுட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு வௌவால் மாதிரி பறக்க முடியுமா? என்னால முடியாது. இப்ப நீங்க இருக்கீங்க, திடீர்னு ஒரு கிளி மாதிரி உட்கார முடியுமா? முடியாது. மலக்குகள் உருமாற்றம் அடைவார்கள். வந்திருந்த ஜிப்ரீல் மனிதனாக உருமாற்றம் அடைந்துதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக திருமறை குர்ஆன்ல முதலாக இறக்கப்பட்ட 5 வசனங்கள். யாரோ ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா, இந்த இரவுலதான் ஒட்டுமொத்த குர்ஆனுமே இறங்குச்சு. ஒட்டுமொத்த குர்ஆன்லாம் இறங்கல. குர்ஆன் இறங்க ஸ்டார்ட் ஆனது இந்த மாசம் தான். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒற்றைப்படை இரவுக்கு இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க, இபாதத்துல இருக்கிறீங்க, தெரியாமலேயே போகக்கூடாது.
முதல்ல இறங்கியது இந்த 5 வசனங்கள் தான். இந்த 5 வசனங்களை தான் இன்னைக்கு திருமறை குர்ஆன் நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இறங்கினது இதுதானே. அப்ப குர்ஆன்ல எடுத்தோடனே இந்த 5 வசனம் தான் இருக்கா? குர்ஆன்ல எடுத்தோடனே என்ன இருக்கிறது? குர்ஆன்ல எடுத்தோடனே என்னங்க இருக்கு? அட்டை இருக்குன்னு சொல்லக்கூடாது, பெரட்னா அட்டை இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. ஆனா ஃபர்ஸ்ட் 5 தானே இதானே இறங்குச்சு, இதானே பார்க்க போனா இதானே வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா இது இப்ப எங்க இருக்குது திருக்குறான்ல? கடைசியில 30வது ஜுஸுல. ஓகே, எத்தனாவது அத்தியாயம்? எத்தனாவது அத்தியாயத்துல இருக்கிறது? 96. சரிங்களா? வரப்பதான் அவங்க பாயிட்ட பேசிட்டு வந்தேன். மக்கள்கிட்ட இபாதத் இல்ல, சரியா விளங்காமலே இரவுல முடிச்சிருக்கிறாங்க, ஆனா உயிர்ப்பிக்க மாட்டேங்கிறாங்க. 96வது அத்தியாயம் வேணா எடுத்து படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 வசனம் அதான் இருக்கும். சூரத்துல் அலக்னு பேரு. சரியா? இப்ப இந்த இரவு வருது இல்லையா, இந்த குர்ஆன் ஒட்டுமொத்தமா இந்த இரவுல இறங்கி ஸ்டார்ட் ஆனதுனாலதான் இந்த இரவுக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர், கதிர்னா ரொம்ப மகத்துவம் மிக்கதுன்னு அர்த்தம். லைல்டா இரவு, மகத்துவம் மிக்க இரவுன்னு அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான். இந்த இரவு அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? லைலத்துல் கத்ரி. லைலத்துல் கத்ர் என்பது ஹைர், சிறந்தது, மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்ஃபினா 1000, ஷஹர்னா மாதம். 1000 மாதங்களை விட இந்த ஒரே ஒரு இரவு சிறந்தது. 1000 மாதங்கள் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். 1000 மாசத்தை வருஷமா டிவைட் பண்ணி கன்வெர்ட் பண்ணா எத்தனை வரும்? எவ்வளவுங்க? 2 கணக்கெல்லாம் போடலையா? 83.25 வருடங்கள். 83 வருஷம், பிறகு ஒரு 4 மாசம் வரும். இந்த ஒரு இரவுல நீங்க செய்யக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ் 83.25 வருஷமா நீங்க சுபஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன நன்மையோ அவ்வளவு நன்மை கிடைக்கும். இந்த ஒரு இரவுல நீங்க ஒரு 2 ரக்காத் தொழுதீங்கன்னா 83.25 வருஷமா 2 ரக்காத்தா தொழுதுகிட்டே இருந்தா என்ன நன்மையோ. முதல்ல 83 வருஷம் உயிரோட இருப்போமான்னு தெரியாது, தெரியா? அல்லாஹ் ஏதோ நிர்ணயிச்சிருப்பான். இந்த இரவுல நீங்க ஒரு 10 ரூபா சதக்கா செஞ்சீங்க, இந்த இரவுல ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க, இந்த இரவுல தனிமையில உட்கார்ந்து நீங்க செஞ்ச பாவத்திலேயே பார்வரமான பாவத்தை எடுத்து போட்டு அல்லாஹ்ட்ட அழுது தௌபா செஞ்சு, யாரா இனிமே நான் அந்த பாவத்தை பக்கமே நான் போக மாட்டேன், நான் வெளியில வந்துட்டேன்னு தௌபா செஞ்சீங்கன்னா எல்லாம் இந்த ஒரு இரவுக்குன்னு மட்டும் அல்லாஹ் கால்குலேட் பண்ண மாட்டான். 83.25 வருஷமா செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன நன்மை அப்படி கிடைக்கும் நன்மை. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இரவு நம்ம அணுகணும்னு பாத்தீங்களா? அதனால இந்த இரவுல அதிகமாக பயானம், கேள்வி பதிலும் ஒரு காம்போனன்ட் பார்ட், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த 11 மணி நேரத்துல ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இபாதத்துக்கே வரோம். அதுல ஒரு பயானம், ஒரு கேள்வி பதிலும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அவ்வளவுதான். மீதி நேரங்கள் முழுவதுமே குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, தௌபா செய்யறது, இஸ்திக்பார் செய்யறது, சின்ன சின்ன திக்ருகளை நிறைய ஓதுறது, அந்த மாதிரியான இரவுகளை கழிச்சா தான் அது நல்ல ஒரு பயனுள்ளதா அமையும். சரியா? அந்த மாதிரி வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போவோம். சொர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரணங்கள் என்பது தலைப்பு. இந்த சொர்க்கம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு யார் சாலிகான முறையில மரணிக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய பரிசு. இப்ப நம்ம எல்லாமே தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்? ஏன் தொழுகிறோம்? உச்சபட்ச நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன் தொழுகிறோம்னா சொர்க்கத்துக்கு போகணும். எதுக்குப்பா உன் காசு தூக்கி எதுக்கு அவனுக்கு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்த? ஏன் சதக்கா செஞ்ச 1000 ரூபாய் நீயே வச்சுக்கலாம்ல. நான் ஏன் சதக்கா செஞ்சேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்பா நீ அவங்க பெற்றோருக்காக ஏன் அழுது தொழுது துவா செய்யற? நான் ஏன் துவா செய்யறேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும். இப்படி ஒட்டுமொத்தமாக நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்துடைய சின்ன சின்ன செயல்களில் இருந்து பெரிய பெரிய செயல்கள் வரை அத்தனைக்குமே அல்டிமேட் கோல், உச்சபட்ச நோக்கம் எதுவென்றால் எதுதான்? சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதுதான். இதுதானே. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? நோக்கம் இருக்கா? இல்லை. பதவி கிடைக்கும் எனக்கு மறுமையில, அப்படி இல்லை. அல்ல நாளை மறுமையில என்னை பிரதமராக்குவான், அப்படி கிடையாது. சொர்க்கம் எனக்கு கிடைக்கும், அதற்காகத்தான். இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை சிறிய சிறிய செயல்பாடுகள்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அந்த காரணங்களை எல்லாம் நாம சற்று அணுகி
இதன் மூலமாகவும் நம்ம சொர்க்கத்தை அடையலாம். எனவே அந்த ஒரு இபாதத்துகளையும் நம்ம அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தலைப்பினுடைய நோக்கம். அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 5107வது ஹதீஸ். அதுல ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வை வணங்குவதற்கு. அப்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிற போது பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை அந்த இடையூறு தரக்கூடிய அந்த பாதையிலிருந்து அவர் சற்று அப்புறப்படுத்தி வைக்கிறார். இந்த செயலை செய்ததனால் அவரை நான் சொர்க்கத்தில் கண்டேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஹதீஸ்ன்னு பாருங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, பாதையில ஒரு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை தூக்கி ஓரமா வீசுறார். பாதையில கிடக்குது, ஓரமா போடுவது, ஓரமாக போடுகிறார். இதை தவிர வேற எதையுமே அவர் செய்யல. இந்த ஒரு செயல்பாட்டினால் நான் அவரை சொர்க்கத்தில் கண்டேன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை ஒட்டி இன்னொரு ஹதீஸும் வருகிறது. பாதையில ஒரு மரக்கிளையானது வளர்ந்து நீண்டு மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. மரக்கிளை அப்பெல்லாம் பஸ் எல்லாம் இல்ல, பஸ் போடுறதுக்காக மரக்கிளையை வெட்டிடலாம். பஸ் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. அப்ப மரக்கிளையானது நீண்டு இருக்கிற போது இவர் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலை நோக்கி போறாரு. ஏன்னா அது பாதையில இப்படி மரக்கிளை நீண்டு கிடக்குது, இதை கூட யாரும் சரியா கவனிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த மரக்கிளையை அப்புறப்படுத்துறார். அறுத்தோ உடைச்சோ வெட்டியோ அப்புறப்படுத்துறார். இவர் அப்புறப்படுத்தினதுனால தொழுகை கூட லேட் ஆயிடுச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, பாதையில் இடையூறு தரக்கூடிய மரக்கிளையை அவர் அப்புறப்படுத்தியதனால் அந்த செயல்பாடே அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்க போதுமானது அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அப்ப ஒட்டுமொத்தமா என்ன வணங்கணும் தெரியுமா? பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருளை தூக்கி நாம் ஓரமாக போட்டால் நமக்கு அல்லாஹ் எதை தருகிறான்? சொர்க்கத்தை தருகிறான். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இப்படி பாதையில இடையூறு தரக்கூடிய பொருளை நாம தூக்கி எறிவோமா அப்படிங்கறதான் கேள்வி. எப்ப எறிவோம் தெரியுமா? நம்ம வீட்டு வாசல்ல ஒண்ணு கிடக்குது. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பெரிய ஒரு கல்லு கிடக்குது. நம்ம வீட்டு வாசல்ல வேற ஏதாவது ஒரு அசிங்கமான பொருட்களோ வேற ஏதாவது குச்சியோ வேற ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ ஒரு கிடக்கிறது. ஏன்னா வீட்டு வாசல்ல இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை அப்புறப்படுத்திடுவோம். நாம நடந்து போறோம், கடை வீதிகளுக்குள்ள போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், தெருக்குள்ள சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். பாதையில ஒரு கல்லு கிடக்கிறது, சும்மா ஒரு கல்லு. ஏதோ பைக்ல வேகமா வந்தா அந்த கல்லானது டயர்ல பட்டு கீழே விழுவதற்கோ பஞ்சர் ஆகுவதற்கோ தடிக்கு கீழே விழுவதற்கோ எதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே. எத்தனை பேர் அந்த கல்லை நாம தூக்கி ஓரமா போடலாம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம முயற்சி எடுப்போம்னா எடுக்கவே மாட்டோம். ஏன்? எதுக்கு அந்த தெருவு? இந்த தெருவுல போய் நம்ம குனிஞ்சி எடுத்து போகணுமா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அதை நம்ம அதிகமா கவனத்தை செலுத்தவே மாட்டோம். ஏன் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் நம்ம ரொம்ப ப்ரொசீஜ் பார்ப்போம். என்ன ப்ரொசீஜர் தெரியுமா? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம், நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணியாச்சு. நீட்டா ட்ரெஸ் பண்ணி நீங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஹிஜாபெல்லாம் அணிஞ்சு நீங்க சூப்பரா போறீங்க, நம்ம சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு ஏரியா, நிறைய பேர் இங்கிட்டு போறாங்க, அங்கிட்டு வராங்க, அங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு வராங்க, இங்கிட்டு பைக்ல அங்கிட்டு பஸ்ல போயிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ஏதோ ஒரு பொருள் ரோட்டு மேல கிடக்கிறது, நடு பாதையில. எத்தனை பேரு நாம அழகான உடை உடுத்தி இருக்கிறோம், எத்தனை பேர் ரோட்ல போய் நடு ரோட்ல நின்று கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ண சொல்லி அந்த பொருளை தூக்கி ஓரமா போடுவோம்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இங்க இருந்து நம்ம ஆமான்றலாம். அந்த செயல்பாடு நடக்கிறப்ப நம்ம பிரசிக்கு விட்டே கொடுக்காது. இவ்வளவு பேர் பாக்குறாங்க நம்மள, ஏன்னா ரோட்ல எவனா கீழே கிடந்து எடுக்கிறான் அப்படின்ட்டு யாராவது நினைச்சிருவாங்களோ, அல்லது நினைச்சபடி கீழே தூக்கி ஓரமா போட்டோம்னா அதை ஒரு மாதிரியா நினைப்பாங்களோ அப்படின்ட்டு வயதுக்கு தகுந்தவாறு ப்ரொசீஜர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பையன் நிக்கிறான், ஒரு காலேஜ் பஸ் போகுது, பசங்க எல்லாம் நிக்கிறானுங்க, அவன் தூக்கி ஓரமா போறது அவன் சங்கடப்படுவான். அதே பையன் நிக்கிறான், ஒரு பெண்கள் படிக்கிற காலேஜ் பஸ் போகுதுன்னு வச்சுங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டான் கல்லு கிடக்கிறத. ஏன் வேண்டாம்?
இப்படி வயதுக்கு தக்கவாறுதா அவருடைய பிரஸ்டீஜ் என்ன இஷ்யூ என்ன பண்ணது அவனை பாதையில கிடக்கிற ஒரு பொருளை தூக்கி ஓரமாக போடுவதற்கு அவன் தயாராக இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இபாதத்தா? ஒரு நல்ல மணி கணக்குல நின்று வார கணக்குல நின்று 10 நாட்கள் தொடர்ந்து தொழுதால் இப்படி ஒரு சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சின்ன விஷயம். பாதையில் கிடக்கிற பொருளை தூக்கி ஓரமாக போட்டால் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை இலகுவாக்குகிறார். பாதையில இடையூறு, இப்ப ஒரு கல்ல கூட நம்ம தூக்கி போட்டுடலாங்க. ஒரு பெருச்சாளி செத்து கிடக்குது பாதையில, ஒரு பெருச்சாளி செத்து கிடக்கிறது. சில பேர் தொடுறதுக்கே நமக்கு என்ன வரும், கூச்சம் வரும். இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு கம்பையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளையோ எடுத்து அதை வந்து நம்ம பாதையில இருந்து நம்ம ஓரமா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எத்தனை பேர் செய்வோம்? ஏன் எத்தனை பேர் செய்வோம்னு நம்மள நாமே கேள்வி கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்களே, பதிலே இருக்காது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் போய் செய்யறதுக்கு நம்ம என்ன ஆளா? பாதையில கிடக்கிற ஒரு பொருள் நகராட்சி அலுவலகத்துல முனிசிபாலிட்டியில போன் பண்ணா வந்து யாராவது தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதற்குத்தான் நாம முயற்சி எடுப்போமே தவிர, சரி நம்மளே அதை செய்யலாமே அப்படின்னு ஒரு பாதையில வந்து ஒரு மழை தண்ணி ஓடுது, அதை கொஞ்சம் நிப்பாட்டலாம். பாதையில ஒரு குழி கிடக்குது, அதை கொஞ்சம் மூடி வைக்கலாம். பாதையில வந்து ஒரு குச்சி கிடக்கிறது, கல்லு கிடக்கிறது, அதை தூக்கி ஓரமா போடலாம் என்று பாதையில் கிடக்கிற பொருளை தூக்கி ஓரமாக போட்டால் சொர்க்கத்தை தருவேங்கிற அல்லாஹ். ஆனால் நம்ம யாருமே தயாராக இல்லை அந்த ஒரு இபாதத்தை செய்வதற்கு. அப்ப இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கலாம். இனிமேல் எங்கேயாவது நம்ம அந்த மாதிரியான ஒரு பொருளை பார்த்தால், எங்கேயாவது நம்ம போடக்கூடிய வழிகள்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடையூறு தரக்கூடிய வகையில ஏதாவது இருந்தால், மழை காலம் ஏதோ ரோட்லாம் கொஞ்சம் பேர்ந்து அது அந்த அப்படியே ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் போய் வரவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா, சற்று மண்ணை தூக்கி அந்த இடத்துல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொர்க்கம்ல கிடைக்கிறது எனக்கு சும்மா இல்ல. எனக்கு மக்கள்கிட்ட காசு வேணாம், அல்லது வேற எந்த ஒரு பிரதி உபகாரமும் வேணாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறாரே. நீங்கள் செய்த இந்த காரியத்தினால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் நுழைவித்தால் என்ன செய்வீர்கள்? என்னப்பா சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன், என்ன இபாதத்தை செஞ்ச? நான் 50 வருஷமா தஹஜ்ஜுத விடவே இல்லைங்க டெய்லி அப்படின்னு இல்ல. என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், என்ன இபாதத்தை செஞ்ச? நான் ஒரு 100 வருஷமா நான் வந்து அது மாதிரி ஏதாவது இபாதத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், 70 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் இல்ல. என்னப்பா செஞ்ச? ஒரு நாள் ரோட்ல வந்து ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருந்துச்சு, அதை தூக்கி ஓரமா போட்டாங்க, அல்லாஹ் அதுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டா எனக்கு. அப்படிங்கிறது எவ்வளவு லேசு, எவ்வளவு இனிமை, எவ்வளவு எளிது. எனவே இனி முதற்கும் நாம் முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய பாதையில நம்ம வீட்டுக்கு எதிராக மட்டுமில்ல, எந்த ஊருக்கு போனாலும் சரி, நாம போகிற போது வழியில் ஏதாவது ஒரு இடையூறு தரக்கூடிய பொருளை கண்டால் நாம் தூக்கி ஓரமாக வீச வேண்டும். ரைட்டா? இது ஒன்று. அடுத்ததாக, ஒரு நாள் பொதுவாக இஸ்லாத்துல நாய் இருக்கு இல்லையா, நாயை பொறுத்து இஸ்லாமிய மார்க்கத்துல சில அனுமதி இருக்கிறது, சில தடைகள் இருக்கிறது. இப்ப நாய் வந்து நம்ம பெட் அனிமலா வளர்க்கக்கூடாது, இஸ்லாத்துல தடை. அப்படி நம்ம வளர்த்தோம்னு வச்சுக்கிறீங்களே, நீங்கள் ஏற்கனவே செய்த நன்மைகள்ல இருந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு கீராத்து குறைஞ்சு போயிடும். ஒரு கீராத் அளவுக்கு நன்மை குறைஞ்சு போயிடும். இப்ப நாய் வளர்க்குறீங்க, பெட்டா நல்ல செல்ல நாய் நான் வளர்க்குறேன் அப்படின்னு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன குறையும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே நன்மையை செஞ்சு வந்தீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு கீராத் அளவுக்கு அல்லாஹ் குறைச்சிருவான். இவன் ஒரு நாள் நாய் வளர்த்திருக்கான், ஒரு கீராத்த குறை. 2வது நாள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், 2 கீராத்த குறை. 3வது நாள் வளர்க்குறான், 3 கீராத்த குறைண்டு இப்படி குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். முதல்ல கீராத்துனா என்ன தெரியுமா? கீராத்துனா என்ன? பதில். கீராத் அப்படின்னா என்னன்னா, உஹது மலை இருக்குல்ல, நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். உஹது மலை எவ்வளவு பெரிதோ அவ்வளவு அளவுலான நன்மைகளுக்கு தான் ஒரு கீராத்துன்னு பேரு. ஒரு கீராத்துன்னா ஒரு உஹது மலை அளவு நன்மை. சரியா? முதல்ல அவ்வளவு நன்மை நம்மகிட்ட இருக்காண்டே தெரியல. முதல்ல டெபாசிட்ல இங்க அல்லாஹ் குறைச்சு விட்டான்னு வச்சுங்க, எதுல போய் நிக்க? நாளை மறுமையில மைனஸ்ல போயிட்டு இருக்கு நன்மை. ஏன்? ஒரு கீராத்த குறைக்கணும்.
இல்ல அப்ப என்ன பண்ணுவான், இன்னும் குறைச்சு விட்டுருவான். நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும். ஒரு கீராத்து குறைஞ்சு போயிடும் செல்லமாக நாய் வளர்க்க ஆரம்பித்தால். இது அப்படியே ஓரமா வைங்க. சரி, வேற எதுக்காவது வளர்க்கலாமான்னா வளர்க்கலாம். எதற்கு வளர்க்கலாம்? ஒரு தானியங்களை பாதுகாப்புக்காக வளர்க்கலாம். ஒரு காட்டுல குடியிருக்கிறோம், இன்னும் ரியல் எஸ்டேட்லாம் பெருகாம நிறைய பேர் இடம் வாங்கல, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, யார் வந்துட்டு போறா யார் எது பண்றாரு எதுவுமே தெரியல. அந்த மாதிரியான ஏரியாவுல நீங்க குடியிருந்தீங்கன்னா நாய் வளர்க்கலாமா? ஒரு தானியத்தை வச்சிருக்கீங்க, ஒரு ஆட்டை ரெண்டு ஆடை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க வெளியில, யார் வருவான்னு தெரியாது, அது குறைச்சு காட்டி கொடுத்துரும். அதனால அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல வளர்க்கலாமா? வளர்க்கலாம். அதுதான் அனுமதியை தவிர வீட்டு பெட்ரூம்ல நம்ம நாயை வச்சுக்கிறது, தட்டை வச்சுக்கிறது தனியா, இந்த மாதிரியான வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. சரியா? இதான நாய் குறித்து இஸ்லாத்துல பார்வை. இதுதான். நாய் நம்மளை உரசுதுன்னு வைங்க, 7 தடவை கழுவுங்கனாங்க, 7வது தடவை மண்ணை போட்டு கழுவுங்கனாங்க ரசூலுல்லாஹ். நாய் நம்மளை உரசுது, அந்த இடத்துல நம்ம ட்ரெஸ்ஸோட தொழுவைக்கு வந்துட்டோம், நாய் உரசிருச்சு, என்ன பண்ணணும்? அந்த இடத்த தண்ணியை விட்டு 7 தடவை என்ன பண்ணணும்? நம்ம கசக்கணும். இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நாள் ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாய் ரொம்ப ரொம்ப தாகத்துல தவிக்கிறது, அதுக்கு ரொம்ப தண்ணீர் தாகம், கிணத்துலதான் தண்ணீர் இருக்கு. இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, கிணத்துக்குள்ள இறங்கி குடிக்க முடியாது, குதிச்சுன்னா செத்து போயிடும், கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிடும். இப்ப இது என்ன பண்ணுது தாகத்துல அப்படின்னா, யாருமே அதுக்கு தண்ணி கொடுக்கல. எந்த அளவுக்கு அது தாகம் அப்படின்னா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு நடந்து போவாங்கல்ல, நடந்து போகும் பொழுது அந்த காலுடைய ஈரம் எதுல படும்? மண்ணுல படும். அன்னைக்கெல்லாம் என்ன கிடையாது, செப்பல் இருந்தது, இதனால கொஞ்சம் அது செப்பல்னா விகேசி பிரைடா பேரகனா அப்படிலாம் கேட்கக்கூடாது. செப்பல்ல இருந்திருக்கலாம், உள்ள கழட்டி போட்டு இங்க நடந்து போயிருக்கலாம் இங்க. சரியா? மண்ணுல அந்த ஈர கால் பட்டு அந்த மண்ணு ஈரமாகும்ல, இந்த நாய் தாகத்துல என்ன பண்ணுதுன்னா, அந்த ஈர மண்ணை போய் தன்னுடைய நாக்கால அதுலயாவது தண்ணி கிடைக்குமான்னு அது டேஸ்ட் பண்ணுது. இவ்வளவு தாகத்துல ஒரு நாய் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவ்வளவு ஒரு தாகத்துல இருக்கிறது, இப்படி ஒரு தாகத்துல இருக்கிறத நம்ம ஏன் இப்படி பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெண்மணினா அந்த பெண்மணி ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணி, அது இஸ்லாம் விபச்சாரி என்றே வருகிறது. அந்த ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, நாய் இப்படி தவிக்குதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு தோல் பாத்திரத்தை எடுத்து கிணற்றுக்குள்ள விட்டு தண்ணீரை அள்ளி அந்த நாய்க்கு போட்டுகிறாள். இந்த பெண்மணி ஒரு தவறான நடத்தை கொண்ட பெண்மணியாக இருந்தாலும், தவித்த வாய்க்கு ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்மணிக்கு அளித்த பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கம். எனவே சொர்க்கம். ஒரு வாயில்லா பிராணிக்கு நாம் தண்ணீர் கொடுத்தால், ஒரு வாயில்லா பிராணிக்கு நாம் கொஞ்சம் உணவை தந்தால், அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எங்க அனுப்புவான்? சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இது ரொம்ப லேசா கடினமான விஷயமா? ரொம்ப லேசு தானே. நாம நம்முடைய வீடுகள்ல இருக்கிறோம், ஏதோ ஒரு நாய் பார்த்தாலே தெரியுது, அது சின்ன ஒரு குட்டி நாயா இருக்கு, அது பெரிய நாயா இருக்கு, ரொம்ப வயிறெல்லாம் ஒட்டி போய் பசியா இருக்கு, நாயை நம்ம தொடக்கூடாது வளர்க்க கூடாதுங்கிறதா இஸ்லாத்துல கட்டளை. சரி, ஆனால் ஏதோ கொஞ்சம் போய் சாப்பாட்டை வைக்கிறீங்க, ஏதோ அதுக்கு குடிக்கிறதுல தண்ணியை வைக்கிறீங்க, அந்த காரியம் கூட நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? மறுமையில சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஒரு பூனை, இந்த பூனை சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட்லயே நம்ம அது பசியோட இருக்கையில கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பூனை மியாமியான்னு கத்துது இல்ல, அது ரொம்ப பசியோட இருந்துச்சுன்னு வச்சுங்களே, மனுஷன் எப்படி அழுதுகிட்டு கேட்பானோ அதே மாதிரி தோரணையில அதுவும் கேட்கும். மனுஷன் இப்ப சின்ன பிள்ளைங்க பசியில அழுவுங்கல்ல, அதே மாதிரி அந்த வாய்ஸ் அப்படியே அந்த பூனையுடைய இதுல இருந்து வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ கத்துது போல இருக்கு, ரைட்டா விடா அப்படின்னு நம்ம அப்படி இருக்க கூடாது. இது பூனை ரொம்ப பசி போல இருக்கு, எதுவும் கிடைக்கலையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாலை எடுத்து அந்த பூனைக்காக நீங்க வச்சீங்கன்னா, நீங்கள் வைத்தது 1 டம்ளர் பாலா இருக்கலாம், அதோடைய விலை ஜஸ்ட் ஒரு 10 ரூபாயா இருக்கலாம், ஒரு 5 ரூபாயா இருக்கலாம். ஆனா அந்த 5 ரூபாய் மதிப்புள்ள அந்த பாலை நீங்கள் பூனைக்கு வைத்தால், அந்த 10 ரூபாய் மதிப்புள்ள பாலை நீங்கள் பூனைக்கு வைத்தால், ஏதோ சாப்பிட்டு மிச்சம் கிடக்கிறது அதை போய் நீங்க நாய்க்கு வைத்தால், ஒரு மாடு பசுமாடு கத்திக்கிட்டு வருது பசியில மானு, ஒரு கல்லை கொண்டு போய் வைக்கிறீங்க,
அல்ல அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்காக ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இதுவெல்லாம் உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கத்திற்காக அழைத்து செல்லும். பெரிய பெரிய ஆலிமா இருப்பான், 5 நேரம் தொழுகையாளியா இருப்பான், நான் உம்ரா பண்ணிருக்கேன், 4 ஹஜ் செஞ்சிருக்கேன், அப்படியெல்லாம் செய்வான். இந்த சின்ன இபாதத்துல கோட்டை விட்டுருவாங்க. இந்த இபாதத்து தெரியாது. என்னப்பா ஒரு பிராணி, ஒரு குருவி ரொம்ப பசியில உட்கார்ந்து இருக்கு, கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு தானியங்களை வைப்போமே, பறவை நல்ல ஆர்வலர்கள் மாதிரி நம்மளும் இருப்போமே அப்படின்ட்டு ஏதாவது இருக்குதானா? இல்ல. ஆகவே நம்முடைய பிராணிகள், வாயில்லா ஜீவன்களுக்கு குர்பானிக்கு ஆடு வாங்குறவங்க அறுக்கதானே போறோம், அதுக்கு எதுக்கு அப்படிலாம் நினைக்க கூடாது. அறுப்பது துலுகுதிப்பறை 10. அந்த ஆட்டுக்கு நீங்க நல்ல தானியங்களை, செடிகள், கொடிகளை, புற்களை இந்த மாதிரி நல்லா கொடுத்தீங்கன்னா அந்த காரியம் கூட நம்மை மறுமையில சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும். சரியா? இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள், இந்த 2 விஷயங்களுமே ரொம்ப கடினமானதா, ரொம்ப லேசானதா, இல்ல லேசானதா கடினமானதா? லேசு, ரொம்ப லேசு கிடையாது. சொல்லுங்க, லேசா ரொம்ப லேசா? ரொம்ப லேசான ஒரு விஷயம். சரியா? ஆனா அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பு என்ன? சொர்க்கத்தை தருகிறான். சரியா? இது ஒரு மேட்டர். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ஒரு அனாதையான ஒரு குழந்தையை பொறுப்பேற்று அதை வளர்க்கிறாரோ அவரும் நானும் நாளை மறுமை நாளில் இப்படி இருப்போம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி இருந்தா எப்படி? ரசூலுல்லாவும் அந்த அடியாரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்களாம். நெருக்கமா இருந்தாலும் நமக்கு என்ன விளங்கும்? சொர்க்கம் தான். ரசூலுல்லாவோட நெருக்கமா இருக்கிறாங்க, அது எங்கதான் இருக்க முடியும்? சொர்க்கம் தான். அப்ப இங்க ரசூலுல்லாஹ் வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? நானும் ஒரு அனாதையை பாதுகாப்பவரும். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு புகட்டப்பட வேண்டிய ஒன்று. எப்படி தெரியுமா? பல நவீன பிரச்சனைகளுக்கு கூட இதெல்லாம் வழிவகுக்கும், தீர்வை கொடுக்கும். என்னன்னா, இப்ப அனாதைனா யாரு? அப்பா இல்ல, அம்மாவும் அந்த ஒரு சம்பாதித்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண முடியல, சரியா பராமரிக்க முடியல. அப்பனா இந்த புள்ள ஒரு அனாதை கேட்டகரிக்குள்ள வந்துடலாம். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நமக்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக நிறைய சாப்பாடை கொடுக்கறது, நிறைய துணிமணிகளை வாங்கி கொடுக்கறது, அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி தரது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, பைக் வாங்கி கொடுக்கறது நம்ம இருப்போம். அதுவும் ஒரு புள்ள தானே, ஒரு அனாதையா இருக்கிற அதுவும் ஒரு புள்ளதான். அந்த பிள்ளைக்கும் ஆசைகள் இருக்கும், நம்ம இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா காசு இருக்காது. இந்த அவங்களாம் அந்த பைக்ல போறாங்க, அவங்களாம் அதை செய்யறாங்க, அவங்களாம் இதை செய்யறாங்க, ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே என்பதெல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்கும். நீங்கள் அதை மனசு வைத்து ஒரு பொருளாதார உதவியாக நம்ம செய்யலாமே நினைச்சு உங்களுடைய ஜக்காத்து காசோ அல்லது வேறு ஏதாவது நினைத்து நான் ஒரு சிறுவனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் ஒரு சிறுமிக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது சமுதாயத்துல அனாதைகள் இருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, என்னால என்னுடைய குழந்தைகளை தாண்டி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை தாண்டி இன்னொரு பொம்பளை பிள்ளைய ஒரு அனாதையா பொறுப்பெடுத்து நான் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குதுன்னு ஒரு செல்வந்தர் ஒரு அனாதைக்கு பொறுப்பெடுத்தால் சமுதாயத்துல எங்கேயுமே அவனுக்கு அத்தா இல்ல, அதனால அவன் இவ்வளவு ஏழ்மையில இருக்கிறான், அவனுக்கு அத்தா இல்ல அதனால போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, அவனுக்கு அம்மா இல்ல அதனால அவன் நல்ல சாப்பாடு சாப்பிடுறது இல்ல, அவனுக்கு அத்தா இல்ல அதனால படிக்க வைக்கணும்னு எங்கேயாவது வருமா பிரச்சனை? சொல்லுங்க, எங்கேயாவது இருக்குமா அந்த பிரச்சனை? இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த விஷயத்துல கவனமே இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மாதிரி ஒரு அனாதைக்கு நான் ஒரு செல்வந்தன் பொறுப்பெடுத்துனா வீட்டுல கூட நீங்க வளர்க்க தேவையில்லைங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்க்க தேவையில்லை. எங்கேயாவது அவங்க இருப்பாங்க இல்லையா, இவனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், வருஷம் எவ்வளவு செலவாகுது, படிக்க வைக்க எவ்வளவு செலவாகுது, இந்தாங்க அப்படின்ட்டு நல்ல ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு செலவாகுது, இந்தாங்க காசை மட்டும் கொடுத்தாலே அவன் வளர்ந்துருவானே. இப்படி நீங்கள் முடிவெடுத்தால் ஒட்டுமொத்தமாக
ஏன்னா இஸ்லாத்துல ஒரு முஸ்லிம் காசு பணம் இருந்தா ஒரு அனாதையை பொறுப்பெடுத்துக்கிறாரு. இப்ப மணப்பாறை பகுதி இருக்கிறது, இங்க ஒட்டுமொத்தமா செல்வந்தத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அதை ஒரு 25 பேர் எடுத்துக்கோமே, 25 பேர் 25 அனாதைகளுக்கு பொறுப்பெடுத்தால் மணப்பாறை அப்படியே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுங்க, திருச்சி இன்னும் கொஞ்சம் போங்க, தென் மாவட்டம் இன்னும் கொஞ்சம் போங்க, தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள்னா அனாதையை பொறுப்பெடுத்து வளர்க்கக்கூடிய அளவிற்கு எடுத்தாங்கண்டா ஒரு 5000 பேர் இருப்பாங்களா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல? அவ்வளவுதான் இருப்பாங்களா? கூடவே இருப்பாங்க, குறைஞ்சபட்ச கணக்கு ஒரு 5000 பேர். 5000 பேர் 5000 அனாதைக்கு பொறுப்பெடுத்தால் மாற்று மத ஆட்கள் பார்ப்பாங்க, இஸ்லாத்துல இப்படி ஒரு திட்டமா, இஸ்லாத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா, இப்படி ஒரு அம்சமா, வாப்பா நம்மளும் போலாம்னு அசால்ட்டா வந்துருவாங்க. எங்க வந்துருவாங்க? வீட்டுக்கு இல்ல, இஸ்லாத்திற்கு வருவார்கள், இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நம்ம இருக்குதா? திட்டம் கையில இருக்கா உங்கள்கிட்ட? ஹதீஸ் இருக்குது, சும்மா அவன் ரொம்ப வருஷம் முழுக்க நீங்க பண்ண தேவையில்லை, பருவ வயசு அடையிற வரைக்கும் அவனுக்கு நீங்க செலவு பண்ணிட்டு அவன் படிக்க வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாலும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது நல்லது கிட்ட கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே. இப்படி ஒரு சிறப்பான செயல் திட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆனா நீங்க போய் பாருங்க, மதரசாக்கள்லையும் அந்த பல அனாதை சிறுவர் சிறுமியர் இல்லத்துல நீங்க போய் பாருங்களேன், பார்த்தாலே பாவமாக இருக்கிறது. அந்த பெண்மணிகளை யார் திருமணம் பண்ணுவா? போக மாட்டாங்க. போய் அந்த பெண்களை திருமணம் பண்ண மாட்டீங்க, நாம எதிர்பார்த்தது கிடைக்காது. அதுவே அந்த பெண்மணிக்கு ஒரு கார்டியன் இருக்கிறாரு, பொறுப்பெடுத்து இருக்கிறாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவங்க அத்தாதான் இல்லையே தவிர பொறுப்பெடுத்து செய்யறதுக்குலாம் ஆள் இருக்குது அப்படின்னு இருந்தால் அந்த பெண்களும் அவர் தகுந்த வயதுல திருமணமாகி நல்ல ஒரு குடும்பத்துல அவங்க போய் செட்டில்டு ஆவாங்க. இருக்குதா இல்லையா? காசு உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. காசு உள்ளவங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும் கணக்கு போடுங்க. வருஷத்துக்கு எவ்வளவு செலவாக போகுது? சாப்பாடு, உடை, தங்குமிடம், இதையெல்லாம் சேர்த்து நான் 1 லட்சம் ரூபாய் ஆகுமா? அவ்வளவு ஆகுமா? 1 லட்சம் ரூபாய் ஆகுமா? 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னா மாசம் 10,000 ரூபாய் கூட கிடையாது. செலவழிப்பதற்கு நம்ம இடத்துல சக்தி இருக்கு, சக்தி உள்ள ஆட்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் அங்க இருக்கிறார்கள். ஆனா நம்ம போறது கிடையாது. ஆனா சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறானே, ரசூலுல்லாஹ்வோட மறுமையில இப்படி இருப்போம்னு ஹதீஸ் இருக்கிறதே. யார் அதை பின்பற்றி நடக்கிறோம்? யாரும் இல்லை. ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பெரிய பிரச்சனை? குழந்தையின்மை என்பது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தலை தூக்கி கொண்டு வருகிறது. இருக்கா இல்லையா? உடனே நம்ம என்ன செய்யறோம்? என்னுடைய குழந்தை இப்ப நம்ம ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி, யாருக்கு பிரச்சனை, ஆணிடத்துல பிரச்சனையா பெண்ணிடத்துல பிரச்சனையா, அதெல்லாம் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைக்கு தயாராகிறார்கள். அதெல்லாம் உண்டுதான், இஸ்லாத்துல பண்ணணும் தான். ஒருவேளை எதுவுமே பண்ணி இல்ல, குழந்தைய தாங்குற அளவுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறது, அல்லது அந்த ஆணிடத்துல மலட்டு தன்மை இருக்கிறது, இது சாத்தியம் இல்ல அப்படின்னு இருந்தா உடனே போய் ஒப்பாரி வைக்கிறது, அழுகுறது, அப்படிதான் பண்ற, அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா காது இல்லையா என்ன அப்படி பண்ணிவிட்டேன்னு இப்படிதான் இருக்கமே தவிர, ஏன் எவ்வளவோ அனாதைகள் குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களை தத்தெடுத்து வளர்த்தால் போதுமானது. நான் ஐவிஎஃப் போறேன், நான் வேற ஏதாவது மெத்தட்ல டெஸ்ட் பேபி அந்த மாதிரி நாங்க போய்க்கிறோம், ஐவிஎஃப் போறோம் அப்படின்னு இந்த மாதிரிதான் போறாங்களே தவிர, ஏன் இஸ்லாத்துல தான் அதுக்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தத்தெடுத்து வளர்த்தாங்களா இல்லையா? வளர்த்தாங்களா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் தத்தெடுத்து வளர்த்த அந்த நபரின் பெயர் என்ன? யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேலைக்கு வைத்திருந்தவர். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேர் என்ன? ஸைத். அதான் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு சஹாபியுடைய பெயர்னா ஸைத் தான். அவருக்கு ஒரு மகன் இருந்தார், அவர் பேர் என்ன? ஸைதுடைய மகன் பேரு உசாமா. சரிங்களா? பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? உசாமா ஸைதுடைய மகன், உசாமா பின் ஸைத். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம், உசாமா மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இஸ்லாத்துல அனுமதி இருக்குதானே? நாம லட்சக்கணக்கில் கொட்டி ஐவிஎஃப் இப்படி தத்தெடுக்கிறது, சாரி ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் அப்படின்னு போறதை விட
முடியாது அப்படின்னு வந்துருச்சுன்னா டெஸ்ட் டியூப் எல்லாமே எல்லாம் ஹலால் கிடையாது. டெஸ்ட் டியூப் எப்படி போடுறோம் இல்லையா, எல்லாமே ஹலால் கிடையாதுங்க. ஒரு ஆணுடைய விந்தணுவையும் பெண்ணுடைய சினை முட்டையும் எடுத்து ஒன்னா சேர்த்து அதை ஒரு ஃபெர்டிலிட்டிக்கு உருவாக்கி வர்றது மட்டும்தான் ஹலால். எங்க இருக்கிற ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடைய சினை முட்டை, அல்லது எங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னுடைய விந்தணு அப்படிங்கிறது இஸ்லாத்துல ஹராம். உங்களின் மனைவி உங்களுக்குத்தான் விளைநிலங்கள், எல்லாமே அதுல ஹலால் கிடையாது. ஐவிஎஃப்ல டெஸ்ட் டியூப் பேபில, ஆனால் தத்தெடுத்தல் இஸ்லாத்துல ஹலால். அதையெல்லாம் செஞ்சிருந்தோம்னு வைங்க, இதர சமுதாயம் எங்கேயோ போயிருக்கும். இஸ்லாத்தின் மீதான நீ தீவிரவாதம் சொன்னாலும் சரி, நம்மளை எப்படி சொன்னாலும் சரி, மக்கள் உணர்வா இஸ்லாம் தலை சிறந்த மார்க்கம்னு. எனவே அனாதை குழந்தைக்கு பொறுப்பெடுத்தால் என்ன கிடைக்கிறது? சொர்க்கம் கிடைக்கிறது. சரிங்களா? இது இப்ப நான் சொன்னதுல எத்தனாவது? மூணாவது. அடுத்தது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னண்டா, ஒருவர் என்ன செய்யறார் அப்படின்னா, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், பசித்தோருக்கு உணவளியுங்கள், உறவை பேணுங்கள், இன்னும் மனிதர்கள் உறங்கும் வேளையில் எழுந்து தொழுங்கள். இப்படி செய்தால் சொர்க்கத்துல சாந்தியுடனும் சமாதானத்துடனும் நுழைவீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுல ஒரே ஹதீஸ்ல 4 விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு என்ன? சலாத்தை பரப்புவது. ஒண்ணு என்னது? சலாத்தை பரப்புவது. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்னங்க? பசித்தோருக்கு உணவளிப்பது. மூணாவது உறவினர்களோடு இணக்கமாக இருப்பது. நான்காவது என்ன? மனிதர்கள் உறங்குகிற வேளையில எழுந்து தொழுவது. இப்படி செய்தால் சாந்தியும் சமாதானத்துடனும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் நாங்க இல்லையா? இதுல ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பிரிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சலாத்தை பரப்புறது. இப்ப நம்ம தான் சலாத்தை பரப்புறோமா? ஒரு நிதர்சனமா யோசிப்போம். சரியா? நாம எல்லாருமே நம்ம கூட சலாத்தை பரப்புறோமா இல்லையா? சும்மா சொல்லுங்க. பரப்புறோம். எப்படி பரப்புறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, பிரச்சனை அதுதான். சலாத்தை நம்மளாம் பரப்பல, சலாத்தை சொல்றோம், அவ்வளவுதான். சொல்றோம்னா என்ன? எனக்கு இவரை தெரியும், நான் அவருக்கு சலாம் சொல்றேன், அப்படித்தானே? இனி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நீ பார்த்தாலும் இவரை கண்டுபிடிச்சு சலாம் சொல்றேன், ஏன்னா அவர் தெரிஞ்சவர் எனக்கு. நீங்க எனக்கு சலாம் சொல்றீங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தா சலாம். சரியா? இது ரமலான் மாசம் தானே, ட்ரெஸ் எடுத்தாச்சா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? வேலையதான். சரி, ட்ரெஸ் எடுக்க போறீங்க. ரமலான் மாசம் நிறைய நம்ம மக்கள் தான் வருவாங்க. இப்ப திருச்சி போன்ற பொழுதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்தா நிறைய பேர் வருவாங்க. நம்மளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாரும் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு பக்கத்துல நின்று நீங்களே அதே சாரி கலெக்ஷனை பாக்குறீங்க, அவருக்கு பக்கத்துல நின்று நீங்களே அதே துணியுடைய கலெக்ஷனை பாக்குறீங்க. பார்க்கிறப்ப எத்தனை பேரு அவருக்கு நம்ம சலாம் சொன்னோம்? அப்படியே ஒருத்தர் சொன்னாருன்னு வைங்க, நம்ம நேரம் கேள்வி கேட்போம், தெரிஞ்சவரோ அப்படின்னு கேட்போம். தெரியாதுங்க, தெரியாத அப்படியா சலாம் சொல்ற? இன்னும் இந்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சமுதாயம். இப்ப எந்த கான்செப்ட்னா, தெரியுமா அவரை சலாம் சொன்னீங்க? இல்ல தெரியாது. அப்படியே சொன்ன. இப்ப வரைக்கும் இதுதான், 2025 வரைக்கும். என்னன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சா நான் சலாம் சொல்லுவேன், அவ்வளவுதான். தெரியலையா நான் சலாம் சொல்ல மாட்டேன். இதுதான் சலாத்தை நம்ம பரப்புறதுடைய அந்த கிரேடு. இப்படிதான் நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு சொல்லட்டுமா? அறிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வதுங்கிறது என்ன தெரியுமா? என்னது? கியாமத்துடைய அடையாளம். வெறும் தெரிஞ்சவருக்கு மட்டும் சலாம் சொல்றோம்ல, அது எதனுடைய அடையாளம்னா கியாமத்து நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம். 2025 வந்தாச்சு, இன்னும் 26ல கூட வந்தாலும் வந்துடலாம். இப்ப அடுத்த வருஷம் நேரம் தஜ்ஜால் சுத்திட்டு இருக்கான்னு செய்யற மனப்பாட என்ன பண்ண முடியும்? சரிங்களா? இப்படி சலாத்தை தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்வதுங்கிறது அறியாமையின் உச்சம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முக்மீன், அது ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும்.
அதான் சலாத்தை பரப்புறது. வீட்டுக்குள்ள போறோம், எத்தனை பேர் கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ள கணவன் வேலையை முடிஞ்சு நைட்டு வராரு, நல்ல புன்முறுவலோட மனைவியை பார்த்து சலாம் சொல்றது எத்தனை கணவன்மார்கள்? அதுல என்ன சில பதில் வரும்னா, இல்லைங்க அந்த வீட்டுக்குள்ள வரப்ப சலாம்ங்கிறது கூட கொஞ்சம் ஓகே, புன்முறுவலுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பல வீடுகள் இருக்கும். அல்லது மனைவி ரொம்ப நாளா அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு சம்மர்லாம் வந்துருது, போயிட்டு இருந்துட்டு ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மாசம் கழிச்சு வராங்க. வருகிற போது நல்ல சலாஞ்சி ஒரு புன்முறுவலோட ஃபர்ஸ்ட் ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஸ்டேஜ் உருவாக்கலாம்னு வருவாங்கன்னா, இல்ல என்ன எங்க போன இந்த தண்ணியை யாரு இதை எடுத்தா வச்சா புரியா தொடர்ந்து போட்டு வச்சிருக்க, அதையும் அங்க பண்ணி வச்சிருக்க, இதே எங்க ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தா அவ்வளவுதானே அப்படின்னு வசைபாளர்களோடு தான் வருமே தவிர சலாம் எங்க? பிள்ளைகளுக்கு சலாம் இல்ல, மாமனார் மாமியாருக்கு சலாம் இல்ல, அவங்க மருமகளுக்கு சலாம் இல்ல, நண்பர்கள் மத்தியில இல்ல, அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியில இல்ல. ஆனா மனிதன் சொல்றோம், நாங்க சலாத்தை பரப்புறோம். எப்படிப்பா பரப்புறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் பரப்புறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமே எங்க பரப்புறீங்க? பரப்புலையே. நான் முஸ்லிம்ஸுக்கே சொல்லலாம்ங்க, நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. நான் மற்ற மக்களுக்கு நாம சலாம் தான் சொல்லுவோங்கிறத நினைச்சு பல இந்து கிறிஸ்தவ நண்பர்கள் நம்மளை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாய் சலாம் அலைக்கும் அப்படிம்பாங்க. ப்ரொனன்சியேஷன் தவறா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு இப்படிதான் சொல்லணுங்கிறது புரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? நீங்க விட்டுட்டீங்க, அவன் கையில எடுக்கிறான் பாருங்க. நீங்க விட்டுட்டீங்க, அவங்க ஒரு போன் பண்றோம், நான் முஸ்லீம் தான் போன் பண்ணாரு வைங்க, போன் எடுத்தா ஹலோ பாய் சலாம் அலைக்கும் சகல சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறான். கேட்கறது யாருனாங்க? நான் முஸ்லீமா இருக்கிறாங்க. ஒரு பஸ்ல போறோம், நான் முஸ்லீம் வராரு, பாய் நீங்க முஸ்லீமா சலாம் அலைக்கும் பாய் அப்புறம் ரம்ஜான் எப்போ அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறது. சலாத்தை பரப்புவது என்பது எதுக்கு வழிவகுக்கும்? எதுக்குங்க கூட்டிட்டு போவோம்? சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். இது காசா பணமா? இதுக்கு ஏதாவது காசு பணம் தேவையா? இல்லை. அடுத்தது என்ன தெரியுமா? பசித்தவருக்கு சாப்பாட்டை கொடுப்பது. பசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். பசித்தவருக்கு சாப்பாட்டை கொடுக்கறதுண்டா, இன்னைக்கு உணவளிக்கிறோம்ல, நம்ம சாப்பாடை கொடுக்கிறோம் இல்லையா? இந்த உணவளிக்கிறத பொறுத்த வரைக்கும் சில பேர் உணவு கொடுக்கிறோம் கரெக்ட், ஆனால் நம்ம இன்னும் மேம்படணும். இன்னும் நம்ம மேம்பட்டு ஒரு வழிபோக்கர் ஒண்ணுமே இல்ல, கையில காசு இல்ல, பணம் இல்ல, ரொம்ப பசியோட இருக்கிறார், எவன் சோறு போடுறானோ இல்லையோ, எனக்கு வெளியில ஒரு ஆயத்தில் குர்சி ஸ்டிக்கரையோ, வெளியில மாஷா அல்லாஹ்ங்கிற ஒரு டைல்ஸையோ, அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்லயோ நான் பார்த்தால் அது முஸ்லிம் வீடு என்பதை தெரிந்து கொள்வேன். முஸ்லிம் வீட்டுல காலிங் பெல்ல தட்டுனா எனக்கு சோறு கிடைக்காம இருக்காது அப்படின்னு ஒரு ஆள் நினைக்கணும். அது பழசோ புதுசோ மிச்சமோ, காலையில சுட்ட இட்லி மதியானம் 3 மணிக்கா, அதுவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஆனா ஒரு முஸ்லீம் எனக்கு சோறு கொடுத்துருவான். கொடுக்கிற ஆளு முஸ்லிமா கிறிஸ்தவரா இந்துவா எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த புடி சாப்பாட புடி, இப்படி இருக்க வேணும் ஒரு முஸ்லீம். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? பொதுவா ஒரு பணக்கார ஏரியாக்கள்ல வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான வீடுகள்ல நெருங்கவே முடியல. ஒரு யாசகம் கேட்கிறவரனால இந்த மாதிரி எனக்கு ஏதாவது சோறு கொடுங்க அப்படின்னு நெருங்கவே முடியல. ஒரு பெருநாள் வருகிறது, ஒரு பெருநாள்ல ஒரு முஸ்லீம் ஒரு சாப்பாட்டை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவன் எங்களால் தரப்போறான், அவங்க திங்க அவங்க வீட்டுக்கே அது பத்தாயிரம் அப்படின்னு ஒரு லேபிளை நம்ம உருவாக்கிட கூடாது. அது அவங்க திங்கிறதுக்கே பத்தாது அப்படின்னு ஒரு தோற்றத்தை நாம் உருவாக்கி விடக் கூடாது. முஸ்லிமா எதை செய்தாலும் அவர்கள் கேட்பவர்களுக்கு தருவார்கள், கேட்காதவர்களுக்கும் தருவார்கள் அப்படின்னு ஒரு இதை உருவாக்கும். எப்படியாவது சாப்பாடு சமைச்சாச்சு, சமைச்ச சாப்பாடு மிச்சம் இருக்கு, அதை கூடவே கொடுக்கல என்ன பெரிய சுமை? சமைச்ச சாப்பாடு கொடுப்பவே உணவளிப்போமே, அப்படி உணவு அளிச்சோம்னாக்க நமக்கு அல்ல நாளை மறுவேளை சொர்க்கம் தரானே, அது நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சுமை? இப்போ ஒற்றைப்படை இரவு வருகிறது, சகல சாப்பாடு யாரோ ஒருத்தர் கொடுக்கிற ஸ்பான்சர் தானே அது, யாரோ ஒருத்தர் கொடுத்தது தானே அது. நோன்பு கஞ்சி வருகிறது, கஞ்சி குடிக்கிறோம், யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு அன்னைக்கு. பலகாரங்கள் வருகின்றன, டீ குடிச்சோம், தண்ணி குடிச்சோம், அந்த வாழைப்பழம் இருக்குது, இதெல்லாம் என்னது? யாரோ ஒருவர் நமக்கு தந்தது தருகிறார். அந்த மாதிரி ஏன் நம்ம தர மாட்டேங்கிறோம்? அந்த மாதிரி ஏன்
மக்கள் மத்தியில பொருளாதார ரீதியாக அப்படியே அந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள பிஸ்கட் வச்சிருப்பான் பாக்கெட்ல, சப்பாத்தி, ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு. அதுவே ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு ஏழை ஏழை இது இருந்தா என்ன செய்வாங்க, ஏதோ தயிர் சோறு கிண்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதானே, தயிர் சோறு இருக்கும், தோசை இருக்கும், இட்லி இருக்கும். இவன் பார்க்கும்போதே அவன் ஒரு ஏக்கமா பார்ப்பான், இவங்களாம் பாரு எப்படி சாப்பிட்றாங்க, நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஏக்கமா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க அதை சொல்லி கொடுங்க. உன் கூட உட்காந்துல யாருப்பா சாப்பிட்டா கேளுங்க. இதையே கேட்கறவங்கள உங்க யாருக்குள்ள உட்காந்து சாப்பிடுவ, என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு, என் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு, அந்த பையன் இந்த பையன், சரி இப்ப அவங்க என்ன சாப்பாடு கொண்டு வராங்க, அவன் வந்து தயிர் சோறு ஊறுகாய் எடுத்துட்டு வருவான், நீ என்ன எடுத்துட்டு போன, நான் இட்லியும் கறி குழம்பு எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அவனை கொஞ்சம் கொடுக்கணும். சரியா, பிஸ்கட் எடுத்துட்டு போனேன் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு தான் நீ சாப்பிடணும், அது சரியா? இதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ எவனுக்கும் கொடுக்க கூடாது, நீ தனியா போய் உட்காந்து சாப்பிடு, நீ யாருக்கும் தரக்கூடாது, நீ இந்த அங்க போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னா அந்த கிளாஸ்ல நம்ம கேட்டுக்கிறதுல யார் இருக்கிறோம் அவையோட போய் உட்காந்து சாப்பிடு, இப்படி இருக்கக்கூடாது. இதையெல்லாம் சிறு குழந்தைகள்ல இருந்து நம்ம மாற்றம்னு வைங்களே, இஸ்லாம வந்து அடிச்சுக்கவே முடியாது யாராலையும். ஏங்கப்பா எப்பேற்பட்ட நற்பண்புகளோடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைங்க பாரு எவ்வளவு ஒரு நற்பண்புகளோடு அந்த குழந்தைகள் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? அப்ப சலாத்தை பரப்ப வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுமா, உறவினர்களோடு இணைந்து வாழ வேண்டும். பெரும்பாலான பேருக்கு கசக்கக்கூடிய உண்மை, உறவினர்களோடு எப்படிங்க இணைஞ்சு வாழ்றது, அது சரிப்பட்டு வராது. அது நம்ம இறங்கி போனாக்க அவங்க ரொம்ப நம்மளை ஏறி மிதிப்பாங்க. அவங்க அப்படி இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்க பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிறாங்க, நாங்க ரொம்ப ஹையா இருக்கிறோம், நாங்க போய் எப்படி அங்க போய் உட்காந்து ஒன்னா சாப்பிடுறது, நாங்க எப்படி அவரோட இணைஞ்சு வாழ்றது? சமுதாயத்துல முசீபத்து. எல்லா ஊர்லயும் ஏன்பா அவங்க மாமாவோட பேச மாட்டியா? பேச மாட்டேன். ஏன்? அவர் வந்து எங்கேயோ டாப்ல இருக்கிறாரு, அவர்தான் எல்லாம் வருவாரா? அவரு தான் எங்க வீட்டுல வந்து டீ குடிப்பாரா? அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லுவாரா? பெரியப்பா சித்தப்பாவுக்கு சண்டை, ஏன்டா சண்டை? அது அன்னைக்கு சண்டை, எப்படா சண்டை? அது எப்பயோ சண்டையா? என்னடா சண்டை? என்ன சண்டைனே தெரியல, ஏன்னா சண்டையே மாட்டிட்டீங்க, இப்ப ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? தாத்தாவுக்கு சண்டை, மாமனாரோட சண்டை, மாமியாரோட சண்டை, எல்லாம் உறவினர்களோடு இணைஞ்சு வாழ்வதே கிடையாது. இந்த உறவினர்களோட சண்டை வருது இல்ல, இது இந்த கான்செப்டை வச்சே பல நாடகங்கள் உருவாகிறது, பல பேருக்கு கதை கிடைக்குது. அந்த கதை கிடைக்க தேட தேவையில்லை, யோசிப்பா ஒரு நாடகம் எடுக்கலாம், என்ன கான்செப்ட் எடுக்கலாம், பொதுவா என்ன இருக்கிறது, மருமகனுக்கு மாமியாருக்கு பிடிக்காது, இதான் ஒன்லைன் ஸ்கிரீன். வேற என்ன, அப்பா கணவனுடைய தங்கச்சிக்கும் மனைவிக்கும் பிடிக்காது, நாத்தனார்மார்கள். இதை வச்சு ஒரு ஒன்லைன், இதை வச்சு ஒரு ஸ்டோரி பின்னலாம். கணவனுக்கு மனைவி இவ, கணவனுக்கு தங்கச்சி இவ, அந்த தங்கச்சி வீட்டுக்கார இவன், இவங்க பணக்கார இவன் ஏழை, இதை வச்சு என்ன ஸ்கிரீன் பிளே பண்ணலாம், கதை கிடைக்குது அவங்களுக்கு. பட்டிமன்ற பேச்சுக்கள்ல நையாடல்கள் கிடைக்கிறது, எவ்வளவோ காமிக்ஸ் ஜோக்கு கிடைக்கிறது. இது இந்த மாதிரியான இந்த உறவு முறையெல்லாம் வச்சுக்கிட்டு இஸ்லாத்துல உறவு முறையை பேணுவது என்பது கட்டாயம். ரசூலுல்லாஹ் நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுவீங்களோ அதையே வச்சு சொல்லிட்டாங்க உறவு முறையை பேணுங்க. அப்பவும் நம்ம வந்து அதை செயல்படுத்துறது கிடையாது. ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உறவு முறையோட பேணி இருங்கன்னாங்க. அந்த ரெண்டு விஷயம் என்ன? நீடித்த ஆயுள், ரெண்டாவது வாழ்வாதாரம், பணம், செல்வம். இந்த ரெண்டுக்கு ஆசைப்படாதவங்க யாராவது உண்டா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, யாராவது ஏப்பா நீ ஒரு 100 வருஷம் வாழணும்னு உனக்கு ஆசையா? ஆசைன்னா சொல்லு, நான் அல்லாட்ட பேசி வாங்கி தரேன்னு ஒருத்தன் கேட்கறான்னு வைங்க. 100 ஐயா அதை செய்யப்பட்டு வராதுங்க, அது சரி வராது, இன்னும் 2-3 வருஷம் இருந்தா போதும் அப்படின்னு யாரும் சொல்லுவோம்? யாராவது சொல்லுவோமா? இந்த 2-3 வருஷம் நம்ம உயிரோடு இருந்தா போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்ப விடிஞ்சா தூக்கல போறாங்கன்னு வைங்க, அவன்கிட்ட போய் கேட்டா கூட இந்த நிப்பாட்டி ஒரு 100 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவாங்க அப்படின்பா. வாழ்வாதாரம் நீட்டிக்கப்படணும், ரெண்டாவது பணங்காசு வரணும். இப்ப நம்ம இருக்கிறோம், திடீர்னு 1 கோடி ரூபாய் நாளைக்கு ஒரு சொத்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டா, அதெல்லாம் வேணாங்க, அதான் அழிய போற சொத்து எனக்கு எதுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? யாராவது சொல்லுவோமா? அப்படி இன்னும் போறீங்க, இப்ப ஒற்றை முடிஞ்சு போறீங்க, இதை கிடை சார்பா
எல்லாம் வரிசையில நின்று சாப்பிட்டு முடிஞ்சுட்டு எல்லாம் போகும்பொழுது வந்தீங்கன்னா ஆளுக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா இல்ல அலமதுல்லா அதெல்லாம் வேணாங்க பயங்கரம் வேண்டாம் சாப்பாடு கொடுத்ததே போதும் அப்படி நினைப்போமா? வேணும் நினைப்போம்ல. இந்த ரெண்டும் வேணும்னா உறவு முறையை பேணுங்கன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டுமே நம்ம ஆசைப்படுறது. ஒரு ஆசைப்படாததா இருந்தா கூட பரவாயில்லை, ரெண்டுமே நம்ம ஆசைப்படுறது. அந்த ஆசை உங்களுக்கு வேணும்னா உறவு முறையை பேணி வாழுங்கப்பாங்கிறாங்க. அப்போ நம்ம பேணி வாழ்றது கிடையாது. அங்க சண்டை இங்க சண்டை, ஏன்பா நீ பேசுறது, அவன் பேசுறது இல்ல நானும் பேசுறது இல்ல, இதுவா உறவு முறையை பேணி வாழ்வது? உறவு முறையை பேணுவது என்றால் என்ன? என்னங்க உறவு முறையை பேணுவது என்றால் என்ன? ஒருத்தவரு என்கிட்ட பேசல, இப்ப எங்க சித்தப்பா இருக்கிறாரு, எங்க பெரியத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அவங்க நம்மள்கிட்ட பேசல, ஏதோ ஒரு பொறாமையில ஏதோ இருக்கலாம், நானா வலிவிக்கவே பேசுறேன் இல்லையா, அதுதான் உறவு முறையை பேணுவது. அல்லாஹ் உறவு முறையை படைச்சிட்டு உன்னோட யாரு பேணி வாழ்வாங்களோ அவரோடு நானும் பேணி இருப்பேன், உன்னை யாரு பிரேக் பண்றானோ உடைக்கிறானோ அவனோடு நானும் உறவை முறித்துக் கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ். உறவு முறையை முறிப்போன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டானாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு ஹார்ஷான ஹதீசுகள் இருந்தும் உறவு முறையை பேணுகிற விஷயங்கள்ல மனிதர்கள் மிகவும் அசட்டை. இவர் யார் தெரியுமா, எங்க மாமா அப்படின்னு தைரியமா சொல்லுவோம் வீட்டுல, சமுதாயத்துல, தெருவுல, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட. அப்படி ஒரு தைரியமா சொல்றான்னா யார சொல்றான்னா அவன் பொருளாதாரத்துல ஹையா இருக்கான்னு அர்த்தம், அல்லது பதவியில இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் ஏழை, அன்றாட பிழைப்புல போயிட்டு சம்பாதிச்சு வராங்க, வீடுகள் பெரிய வசதியில இல்ல, ஆனா என்னுடைய சொந்த மாமான்னு வச்சுக்குவோமே, எத்தனை பேர் இவர் தெரியுமா, இவர் எங்க மாமா அப்படின்னு எத்தனை பேர் தம்பட்ட படிச்சு சொல்லுவோம் அவரை சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம், இந்த அளவு காசு பணம் இருக்கா, இந்த அளவு சொத்து இருக்கா, உடனே நான் எங்க மாமா தாய் மாமா, நீ தூரத்து உறவு முறையா இருந்தா கூட பக்கத்துல கொண்டு வந்துருவாங்க. இவர் யாருன்னா, இவர் எங்க அக்காவை கட்டிருக்காருல எங்க மச்சான், எங்க மச்சானுடைய தம்பி இருந்தார் இல்லையா, அந்த தம்பிக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, அந்த புள்ளைய கட்டி கொடுத்தவருடைய மாமனாருடைய அண்ணன் அப்படிங்கிறத எங்கேயோ இருக்கு அந்த உறவு முறை, அத பக்கத்துல கொண்டு வந்துருவான். பொருளாதாரம் இல்லைன்னு வைங்கள, மாமா அம்மாவுடைய அண்ணனோ தம்பியோ, அது எப்படி நம்ம சொல்லுவாங்க, பொருளாதாரம் இல்லையா, இவங்க யாருன்னா எங்க ஊர்ல எங்க தாத்தா இருக்காருல்ல, அதான் எங்க அம்மாவோட அத்தா இருக்காருல்ல, அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க, அதுல எங்க அம்மா ஒண்ணு, இன்னொரு மாமா ஒண்ணு, இன்னொருத்தர் ஒண்ணு, அந்த இன்னொருத்தர் ஒண்ணு வந்து அங்க இருந்தது குடி மாத்தி இங்க வந்திருக்காரு, அவர் தான் இவருமா, இவனு சுத்தி இருந்தால ஏதோ தூரத்து உறவு முறை போயிருக்கிறாரு, அம்மாவோட தம்பி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனா சொல்ல மாட்டோம், ஏன் தெரியுமா, காசு இல்ல, செல்வாக்கு இல்ல, பொருளாதாரம் இல்ல, இதுவா உறவு முறையை பேணுவது? இதெல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் எதனா சொர்க்கம் கிடைக்காது. ஆனா எல்லாமே ரொம்ப லேஸ். போங்க, ஜஸ்ட் ஒரு சலாஞ்சலி ஒரு டீ குடிச்சிட்டு வந்தா என்ன, சும்மா சலாஞ்சலி அவங்களை சும்மா பார்த்துட்டு வந்தா என்ன, சும்மா சலாஞ்சலி பேசிட்டு ஒரு துவா செய்யுங்க நானும் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தா என்ன, எல்லாம் காசு இல்லாம கிடைக்குதுங்க சொர்க்கம். இதெல்லாம் ரொம்ப லேசான விஷயங்கள். அடுத்தது என்ன, மக்கள் உறங்குகிற நேரத்துல நீங்கள் எழுந்து வணங்குவது. இந்த மக்கள் உறங்குகிற நேரத்துல நீங்கள் எழுந்து வணங்குவதுங்கிறது இருக்குல்ல, இது எந்த தொழுகையை குறிக்குது? ஃபஜ்ர்ன்ற கூடாது, புரியுதா? ஃபஜ்ர் நேரத்துல எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, நான் எந்திரிச்சு நின்று தொழுகிறேன், இது ஃபஜ்ரை தான் குறிக்கிறதுலாம் கிடையாது. மக்கள் தூங்குறதுன்னா அசந்து தூங்குற அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுந்து நீங்க நின்று வணங்கினால் இந்த 4 அம்சங்களும் ஒன்னா வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இப்ப நான் சொன்ன பட்டியல் இது எத்தனாவது? 4வது. 4 இருக்குது, 4வதுல 4 இருக்கு, சரியா? சரி, கடைசியில பாத்துக்கலாம். அத மீதி அடுத்தது என்ன அப்படின்னா, கொஞ்சம் இபாதத் ரீதியா வருவோமே. பாங்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் டெய்லி கேட்டிருப்போம். பாங்கு சொன்னா இப்ப நம்ம பெண்கள் என்ன வச்சிருப்பாங்கன்னா தலையில சீலை போடணும். பாங்கு சொன்னா படுத்திருப்பாரு, பாங்கு சொன்னா எந்திரிச்சு உட்காருவாங்க. தண்ணி கேட்டா பாங்கு சொல்றப்ப குடிக்காத அப்படிம்பாங்க. டிவி சவுண்ட குற பாங்கு சொல்றாங்கல்ல அப்படிம்பாங்க. இது எல்லாமே இஸ்லாத்துல இல்லாதது.
நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, கணவன் தான் இருக்கிறாருன்னா சேலைய தலையில மறைக்கலாம் தேவையில்லை. மகரமான ஆண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா மறைக்க தேவையில்லை. அதே மாதிரி பாங்கு சொல்றப்ப தண்ணி குடிக்க கூடாதா அப்படிலாம் கிடையாது. பாங்கு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம பதில் சொல்லணும். ஹதீஸ் எப்படி வருது தெரியுமா? பாங்குல ஒருத்தவர், நல்லா கவனிங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றாரு, நீங்களும் பதிலுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லியாச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ் ஸலாஹ் சொல்லும் பொழுது நாம லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது நாமும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ங்கிறப்ப நம்ம அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றப்ப நாமும் உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சொர்க்கத்தில் நுழைய வைக்காமல் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சின்ன அமலுங்க, என்ன கிரெடிட் பாத்தீங்களா? பாங்கு சொல்றப்ப சும்மா 2 வார்த்தை கட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லக்கூடாது. கரெக்டா ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் சொல்ல பதில சொல்லி கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் பாங்கு முடியுது இல்லையா? நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் உளப்பூர்வமாக வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழைய வைக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருப்பது இல்லை அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன பெரிய இபாதத்தா? இது அப்படியே விடிய உட்கார்ந்து செய்யற ஒரு இபாதத்தா? இது எந்த நிலையிலையும் நீங்க பதில் சொல்லலாம். பாங்குக்கு எந்த நிலையிலையும் சொல்லலாம். வீட்டுல இருக்கிறீங்க சொல்லலாம், கடல்ல இருக்கிறீங்க சொல்லலாம், உழுவோட இருக்கிறீங்க சொல்லலாம், உழு இல்லாம இருக்கிறீங்க சொல்லலாம், குளிப்பு கடமையா இருக்கிறீங்களா அப்ப சொல்லலாம், பெண்கள் மாதவிலக்கு நேரமா இருக்கீங்களா அப்ப சொல்லலாம். எப்ப வேணுமாலும் நீங்க பதில சொல்லலாம். பாங்கிற்கு பதிலே சின்ன இபாதத். ஆனா எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? நிக்குதா இல்லையா? அப்ப இதை செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் பட்டியல்ல பேர் எத்தனை வந்திருக்கு? இப்ப இந்த பின்னாடிலாம் அங்கெல்லாம் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. 5வது, சரியா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைய தினத்துல உங்களில் நோன்பு வைத்திருப்பது யார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வைத்திருக்கிறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைய தினத்தில் உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தது, ஒரு மனிதருக்கு யாராவது சாப்பாடு கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா. இன்றைய தினத்துல யாராவது ஒரு நோயாளியை சந்தித்து நலம் விசாரித்தீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதை மாதிரி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 4வதாக ரசூலுல்லாஹ், இன்றைய தினத்துல ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றிருப்பது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த மாதிரி ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனேன் அப்படிங்கிறாங்க. யார் ஒருவருக்கு ஒரே நாள்ல இந்த 4 செயல்பாடுகளுமே ஒருங்கு இணைய அமைய பெற்றனவோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எங்க போவாரு? சொர்க்கம் நுழைவார். இதுல 2 ரொம்ப ரேர். 2 அமைகிறது. 2 எப்போதுமே கிடைக்கும். இப்ப நோன்பு வைக்கிறோம்ல, ரமலான் மாசத்துல ஓகே, மீதி நாட்கள் நம்ம எல்லாரும் நோன்பு வச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி ஜனாசாங்கிறது விழுந்தாதான். சரி, இன்னைக்கு நோன்பு வச்சுட்டோம், ஒருத்தர் ஆடை காலி பண்ணிட்டு அவன் ஜனாசா பின்தொடர்ந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம போக முடியாது. ஜனாசா எங்கேயாவது விழுந்தாதான். சரியா? இந்த 2ம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 2 நீங்களே ஈஸியா அடிக்கலாம். நோயாளியை நல்லா விசாரிக்கணும். நோயாளிக்கா பஞ்சம் நம்ம நாட்டுல? இந்த ஒரு ஜிஹெச்சுக்கு போங்க, தெரிஞ்சவோட தெரியாத ஜிஹெச்சுக்கு போங்க. சும்மா ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு திராட்சையை வாங்கிக்கிட்டு
அது 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு சும்மா போய் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. யாருங்க நீங்க? யாருன்னு நான் நோம்பு வச்சா புடி, நல்லா இருக்கியா? நல்லா இல்ல. நல்லா இருக்கு இல்ல, நீ நல்லா வருவ, அல்லாஹ் உனக்கு நல்ல சிபாவை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. யாரா வந்தான் கொடுத்தான் போனாங்க யாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. சரி, தெரிஞ்சவங்க உடம்பு சரியில்லையா போய் விசாரிங்க, பக்கத்து வீட்டு உடம்பு சரியில்லையா போய் விசாரிங்க. இதை நம்மளே உருவாக்க முடியும். சாப்பாடு கொடுக்கறது, சும்மா ஒரு வேளை சாப்பாடு ஆக்கி யாரோ ஒரு ஏழை இந்தப்பா சாப்பிட்டுக்கப்பா, அது ஒரு 50 ரூபா 100 ரூபா காசு சாப்பிட்டுக்கப்பா, அது நம்ம எப்பதான் உருவாக்கிட முடியும். உருவாக்குறதுல எது கஷ்டம் தெரியுமா? நோம்பு வைக்கிறது ஜனாசாவும் தான். சரியா? இந்த 4 விஷயங்களும் ஒன்னா அமைஞ்சிருச்சுன்னா அவர் கண்டிப்பாக சொர்க்கம் போவார் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்போ ஒரு மவுத்து செய்தி வருது, முதல் நாள் நைட்டே வந்துருச்சு, இந்த மாதிரி அந்த ஊர்ல அவர் மவுத்தா, இந்த ஊர்ல ஒரு மவுத்தா, நம்ம தெருவுலையோ நம்ம பக்கத்துல ஒரு மவுத். அப்ப ஜனாசா கிடைச்சிருச்சா? அப்புறம் நம்ம என்ன ஐடியா பண்ணலாம்? ஜனாசா கிடைச்சிருச்சு, அப்புறம் நம்ம நாளைக்கு சகர் வைக்கலாமா அப்படின்னு வச்சு நோம்பு வச்சுட்டீங்க. நோம்பு வச்சுட்டு அத்தோட ஒரு நோயாளி நல்லா விசாரிச்சு சும்மா போயிட்டு ஒருத்தோட பார்த்து உணவு கொடுத்து ஆச்சுன்னா நாளைக்கு ஒண்ணா அமைஞ்சிருச்சா? என்ன கிடைக்கும்? சொர்க்கம்ங்கிறது சும்மா கிடையாதுங்க. என்னங்க? உகது மலையால கிடைக்கும் நான் சொல்லவே இல்லையே. இப்போ இல்ல இல்ல அப்படி இல்ல, சொர்க்கம் கிடைக்கும். உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் இல்ல, அப்படி ஹதீஸ்ல வரல. சொர்க்கம் கிடைக்கும். ரைட்டா? சரி கடை. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இபாதத்துகள், சின்ன சின்ன அமல்கள். இது ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்ப நான் சொன்னல, இவ்வளவு விஷயங்கள் சொன்னல, விலாவரியா சொன்னதுனால உங்களுக்கு இவ்வளவு நேரம் போச்சு. ஆனா எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது கஷ்டமா? அதுல எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே லேசு, எல்லாமே ரொம்ப எளிதான முறையில் கிடைக்கக்கூடியது. இப்படி இபாதத்துகள் ரீதியா நுழைஞ்சீங்கன்னா பாங்குல, இந்த மாதிரி நோன்புல, இதுல நமக்கு சொர்க்கமானது லேசாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் காலை வேலை அடைஞ்சிட்டார். காலை வேலைனா ஃபஜ்ருடைய பாங்கு சொன்னாலே காலை ஆரம்பிச்சிடும். சரியா? ஃபஜ்ருடைய பாங்கு சொன்னாலே காலை ஆரம்பித்து விடும். மாலை அசர் முடிஞ்சிருச்சா, அசர் வந்துருச்சா, மாலை வந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த காலை மாலை வேளையில, சாரி மாலைன்னு சொல்லிட்டேன்னா பகல் இரவு. பகல் எப்ப ஆரம்பிக்குது? சுபுடைய பாங்குல. சூரியன் உதிச்சாதான் பகலுங்கிறோம் இல்லையா? சூரியன் உதிச்சா வெளிச்சம் வருது. ஆனா பகலுடைய இனிஷியல் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஜ்ருடைய பாங்குலயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபஜ்ருடைய பாங்குல இருந்து மகரிபுடைய பாங்கு வரைக்கும் இது பகல். மகரிபுக்கு பாங்கு சொல்லியாச்சா? இரவு. சரியா? யார் ஒருத்தவர் பகல்லையும் இரவுலையும் சையதுல் இஸ்திக்ஃபார், தலையாய பாவ மன்னிப்பு துவா, அதை ஓதி ஒருவேளை அதுலயே அந்த நாள்ல ஏதோ பகல்லையே இரவுலயே அவர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களே, அவர் சொர்க்கவாசி அப்படின்னு ரசூலுல்லாஹ். அவர் என்னவா? சொர்க்கவாசி. அது சையதுல் இஸ்திக்ஃபார் யாருக்கு தெரியும்? தெரியுமா? உங்களுக்கு தெரியும். பசங்க 3 பேர் சொல்றாங்க, பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு. தென் லேடிஸ் சைடு, பெண்கள் சைடு ஒண்ணு, வேற எல்லாருக்குமே தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, எல்லாருக்கும் தெரியும். ஓதுவீங்களா? நல்லா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. தெரியும்ல? தெரியும். சையதுல் இஸ்திக்ஃபார் தெரியும். அதை ஓதுனீங்களா? இப்ப ஒற்றைப்படை இரவு தானே, பொய் சொல்லாம சொல்லுங்க, ஒற்றைப்படை இரவு தானே. மகரிபுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஓதிட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ஓதுறேன்னு சொல்றாரு ஒரு ஆள். இங்க யார் ஓதி இருக்கிறாப்ப? இங்க யார் இப்ப ஓதுனா? 1 2. இப்ப இதுதான் நம்ம நிலைமை. அதே ஒன்று சொல்ல தெரியுமா? தெரியுமே. எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. இன்னைக்கு ஓதுனியா? இல்ல. ஆதம் நபி கேட்ட பாவ மன்னிப்பு துவா தெரியுமா? தெரியுமே. அது இது வரைக்கும் ஓதிருக்கியா? அதை செஞ்சதில்ல. இப்ராஹிம் நபிக்கு தொழுகையை வச்சு கேட்டாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّத்தி ரப்பனா வ தகப்பல் துஆன்னு கேட்டாங்கல்ல. இறைவா என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகை நிலைநாட்டுவராக ஆக்குவாயாக. துவா தெரியுமா? தெரியுமே. எங்க இருக்கு? 14வது அத்தியாயத்துல இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? போட்டி வச்சாங்க, தேடுனேன், அப்ப எனக்கு தெரியும். சரி, அது ஓதுறியா? இல்லை, ஓதுவது இல்லை. இப்படித்தான் எல்லாமே, இப்படிதான் எல்லாமே.
தெரியும். சையது இஸ்திக்பார் தெரியுமே, ஓதி இருக்கியா? ஓதுறது கிடையாது. வேற எல்லாமே அப்படி போனா அப்புறம் என்ன செய்யறது? ஓதி இருக்கலாம்ல இரவுல. சரி, இந்த இரவு விடுங்க. இதுக்கு மாதிரி 2 இரவு போச்சு இல்ல, ஒற்றைப்படை இரவு. அதுல யாராவது ஓதுனீங்களா இரவுல? சரி, அலமதுல்ல. அப்படி இருந்தா நல்லது. சரியா? சையீதுல் இஸ்திக்பாரை ஓதினால் அதுல நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகலாம். இப்ப இது லிஸ்ட்ல எத்தனாவது? 6ஆ 7ஆ? அதாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வல்ல கிடக்கிற பொருளை தூக்கி ஓரமா போறது 1, வாயில்லா ஜீவராசிகளுக்கு 2, 3வது எது? அனாதை 3, அப்புறம் 4, அப்புறம் 5 பாங்கு, 6 வந்து 4 நோன்பு வைக்கிறது, ஜனாதா பின்தொடர்ந்து போறது அது. 7 வந்து இப்போ இது. சரியா? அதுல 2 4 வரும், மொத்தம் 7. அந்த 7ல 2 பாயிண்ட் 4 விஷயங்களை உள்ளடக்கிறது. சரியா? இப்படி இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு நாள் ஒரு சகாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது நீங்க நல்ல ஒரு உதவி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐவேளை தொழுகையை தொழுவு அப்படின்னாங்க. ஜகாத்தை கொடு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ரமலான் மாசம் நோன்பு வை. சரி, வேற என்ன அப்படின்னா, வேற எதுவும் கிடையாதுப்பா, இந்த 3 நீ சரியா செஞ்சுட்டு வாங்குறப்ப இதை தவிர வேற எதையும் நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு அவர் போனார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? யாராவது பூமியில சொர்க்கவாசியை பார்க்கணும்னா இவரை பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. கடமையான தொழுகையை தொழுகிறது, ஜக்காத்தை கொடுக்கிறது, ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரி யாராவது நம்ம கரெக்டா இருந்தோம்னா தொழுவாரு. எப்ப தொழுவாரு? நோம்புல தொழுவாரு. மத்த மாசம்லாம் அது தெரியலங்க. அப்படின்னு இருந்தா கிடைக்காது. ஜக்காத்து கொடுப்பாரா? சம்பாதிக்கிறாரு, கணக்கு போட்டு ஜக்காத்தை கொடுப்பாரான்னு தெரியல. எவ்வளவுப்பா சம்பாதிக்க? லட்சம் சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு கொடுக்குறாரு? சதக்கா எவ்வளவு கொடுக்குறாரு? 100 கொடுப்பாரு. ₹1,00,000 100 சதக்காவா? ஜக்காத்தா? இல்ல. நோம்பு வைப்பாரா? வச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்னன்னு தெரியல. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த அமல்களை சரியான முறையில ஃபாலோ பண்ணணும்னா இதுலயே அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். ஒரு உழு செய்து முடிக்கிறார், உழு செஞ்சு முடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஓதுனா சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவருக்கு திறக்கப்படுகிறது. ஹதீஸ் இருக்கிறது. இப்படி சொர்க்கம் செல்வதற்கு ரொம்ப 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 லேசான செயல்பாடுகள் நிறைய இருக்கின்றன. நாளைய மறுமையில சொர்க்கத்துக்குள்ள எங்களை அழைச்சிட்டு போறது எது யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கும் பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இறையச்சமும் நற்குணமும் அப்படின்னாங்க. இறையச்சமும் நற்குணமும். இறையச்சம் அவங்க இடத்துல இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம எல்லாரும் பாவம் பண்ணுவாங்க. சில பேர் பாவம் பண்றவங்க பாவம் பண்ற எல்லாமே இறையச்சவாதிகள் கிடையாதுன்னா முடிவுக்கு வர முடியாது. அல்லாஹ் மேல பயம் இருக்கும் உள்ளத்துக்குள்ள. இருந்தாலும் மனுஷங்கிற கொஞ்சம் தாவுவோம் பாவத்துக்கு. இறை அச்சம், அல்லாஹ் நம்மள தண்டிப்பானே, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அல்லாஹ் கேள்வி கேட்டானா என்ன செய்யறதுன்னா அந்த இறையச்சமானது இருக்க வேண்டும். நற்குணங்கள் இருக்கணும். அடுத்தது இதுலயுமே நற்குணம், இதுலயுமே ஒரு மென்மை, இதுலயுமே ஒரு சாஃப்ட்னஸ், நிறைய நம்முடைய சொற்கள்ல, பேச்சுக்கள்ல, பண்பாடுகள்ல, பழக்க வழக்கங்கள்ல இப்படி இருந்தால் நம்ம எளிய முறை சொர்க்கத்துக்கு போகலாம். நான் இப்ப சொன்ன இல்லையா பாயிண்ட்ஸ், இப்ப நான் சொன்னது ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி நிறைய இருக்கிறது ஹதீஸ்கள்ல. நிறைய ஹதீஸ்கள்ல என்ன பண்ண சொல்லுவார், யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை சரியான முறையில வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி வைக்கிறாரோ அவர் சொர்க்கவாசினாங்க ரசூலுல்லாஹ். அந்த கும்பல்ல இருந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் 3 பெண்மணி தானா, 2 பெண்களுக்கு கிடையாது, ஆனா அவங்களுக்கு 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க போல இருக்கு, 2 பொண்ணுங்களுக்கு கிடையாதுன்னா 2 பொண்ணுங்களுக்கும் அப்படிதான் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் அந்த ஹதீஸை முடிச்சு விட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க,
பேசாம ஒரு பொம்பளை புள்ள இருந்தாலும் கேட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு, ஆனா ஒண்ணு கேட்கல. அவங்க நினைக்கிறது என்னன்னா 3க்கு சொல்லிட்டாங்க 2க்கும் சொல்லிட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்க அரசலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆமான்னாங்கன்னா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்து கண்ணே கலைமானே அதை வளர்த்து ஆளாக்கி நல்ல பிள்ளை கட்டி கொடுத்து வச்சாங்க, அவங்களுக்கும் சொர்க்கவாசி. ஆனா 1க்கு ஆன்சர் வரல, 2 3க்கு இருக்கிறது, அவர்களும் சொர்க்கவாசி தான். யாரு ஃபஜ்ரையும் அசரையும் பேணி கொள்வார்களோ அவர்களும் சொர்க்கவாசி தான். இப்படி நிறைய இருக்கிறது. ரொம்ப ரொம்ப லேசான முறையில் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.